தெசலோனிக்க பட்டணத்தின் செழிப்பு இவர்களுக்கு ஒரு சவால். கிராமத்துக்கு பட்டணத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? கிராமம் போன்னு தள்ளிவிடும், பட்டணம் வா வான்னு இழுக்கும். பட்டணங்களுக்கு எல்லாமே பொழுதுபோக்கு அம்சங்கள், மனுஷன் தன்னை குறித்து யோசிக்க நேரம் இல்லாத அளவு மகிழ்ச்சியாய் அவனை வைக்கிறதெல்லாம் பட்டணத்துல உண்டு. அதனால இந்த லாட்ஜுகளுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏ ஹோம் அவுட் சைடு யுவர் ஹோம். உங்க வீட்டுக்கு வெளியே உங்க வீடை விட நல்ல வீடு. பட்டணம் இழுக்கும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லித்தாரேன். தெசலோனிக்க பட்டணம் எவ்வளவு பயங்கரமாய் மனிதர்களை பிடித்து இழுக்கும் தெரியுமா? பவுல் சிறைச்சாலையில் இருந்த காலத்துல சுவிசேஷத்திற்காக பவுலோடு கூட சிறையில் இருந்த ஒரு மனிதன். கொலோசேயர் 4 அதிகாரம் 14வது வசனம். கொலோசேயர் 4:14. கொலோசேயர் 4:14. பிரியமான வைத்தியனாகிய பவுல் சிறைச்சாலை இருந்துட்டு சொல்றாரு, லூக்கா என் கூட இருக்காரு, அப்புறம் தேமா என் கூட இருக்காரு. பவுலோடு கூட சுவிசேஷத்துக்காக ஜெயில கடந்த ஒரு மனிதனாக்கும் தேமா. ஆனா 2 தீமோத்தேயு 4:10 பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. பிலமோனுக்கு நிருபம் எழுதும்போது சொல்றாரு, பிலமோன் 23வது வசனம், தேமா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். ஆனா 2 தீமோத்தேயு 4:10 சொல்றாரு, தேமா என்னை விட்டு போனான். வாசிங்க 2 தீமோத்தேயு 4:10. 2 Timothy chapter 4 and verse number 10. என் வார்த்தை தெளிவா இருக்கு இல்லையா? எல்லாரும் கேட்குது இல்லையா? கரெக்டா பாத்தீங்களா? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, இப்பிரபஞ்சம் என்கிற இடத்துல என்ன சொல்லி தெரியுமா? பிரசன்ட் வேர்ல்ட். நிகழ்கால உலகத்தின் மேல் ஆசை வச்சு அவ எங்க போனா? தெசலோனிக்க பட்டணத்துக்கு போனா. அப்போ நிகழ்கால உலகத்தை அனுபவிக்க வேண்டிய எல்லா வசதியும் தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கு. உலகத்தின் ஆடம்பரம் மொத்தமா தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கு. உலகத்தின் இச்சைகள் மொத்தமா தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கு. Do you want to enjoy the entire world? You have to go to Thessalonica. உலகத்தை மொத்தமா அனுபவிக்க விருப்பம்டா தெசலோனிக்காவுக்கு போகணும். அப்போ ஏற்கனவே சுவிசேஷத்திற்காக போராடினவர்கள், சுவிசேஷத்துக்காக ஜெயில கடந்தவர்கள், அவர்களையே இந்த பட்டணம் இழுக்குதுன்னா இப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது ஒரு பெரிய சவால். எனக்கு முன்ன ஏற்றுக்கொண்ட அநேகரால நிற்க முடியல. சுவிசேஷத்துக்காக பாடுபட்டவங்களாலேயே இந்த பட்டணத்துல நிற்க முடியல. வெளிப்பட்டணங்கள்ல ரட்சிக்கப்பட்டவர்களையே தெசலோனிக்க பட்டணம் பிடிச்சு இழுக்குது. வெளியே ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த பட்டணத்துக்குள்ள வாழ்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கும். If it pulls a person out of Thessalonica, how much more to the one who is in? பட்டணத்துக்கு வெளியே கிடக்கிற ஒரு மனுஷனை இந்த பட்டணம் இவ்வளவு ஆசையோட இழுத்து பிடிக்கும்னா பட்டணத்துக்குள்ள கிடக்கிறவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும்.
நம்மை விட வைராக்கியம் உள்ளவர்கள், நம்மை விட சாட்சி உள்ளவர்கள், நம்மை விட உறுதி உள்ளவர்கள், நம்மை விட தீர்மானம் உள்ளவர்கள், நம்மை விட பிரசங்கம் பண்ணினவர்கள், நம்மை விட பாடுபட்டவர்கள், அவங்களாலே நிற்க முடியல. அப்படின்னா இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ கிருபைக்குள்ள வருவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சவால். நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனா ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு முன்ன தெசலோனிக்க பட்டணத்தின் செழிப்பு, இப்பிரபஞ்சத்தின் இழுப்பு உங்களுக்கு ஒரு சவாலா வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த இரண்டாவது சவால், ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்? ஒன்னை ஏற்றுக்கிட்டேன்னா இன்னொன்ன விட்டு விடணும். 1 தெசலோனிக்கர் 1:9 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:9. பாத்தீங்களா? 1வது சவால் அந்த பட்டணத்திலிருந்து உண்டாகிற ஒரு இழுக்கிற சக்தி. 2வது சவால், இயேசு கிறிஸ்துவையும் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தின் அந்நிய தெய்வங்களை விட்டுவிட வேண்டி இருக்கிறது. தெய்வத்துக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்தவர்கள் தெய்வத்துக்கு பிரியமற்றவைகளை விட்டுவிட வேண்டி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டேன், இதை விட்டுவிட்டேன். எதெல்லாம் விட்டு விடணும்? கொலோசையர் 3:9 பழைய மனுஷனை விட்டு விடணும். ரோமர் 13:12 இருளின் கிரியைகளை விட்டு விடணும். கொலோசையர் 3:8 வாயின் பாவங்களை விட்டு விடணும். 1 பேதுரு 3:21 மாம்ச அழுக்க விட்டு விடணும். எபேசியர் 4:25 சகலவித பொய்யும் விட்டுவிடணும். யூதா 23 மாம்சத்தால் கரைபட்ட வஸ்திரத்தை விட்டுவிடணும். 1 தெசலோனிக்கர் 1:9 தெய்வம் அல்லாதவைகளை விட்டுவிடணும். ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன உடனே எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்க கூடாது. ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்கு சவால்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது 1 இழுக்கும் உலகம். 2 இதை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் சிலவற்றை புறக்கணிக்க வேண்டும். எதை நான் புறக்கணிக்க வேண்டும்? பழைய மனுஷன். கொலோசையர் 3:9 எதை விட்டுவிட வேண்டும்? இருளின் கிரியைகள். ரோமர் 13:12 எதை விட்டுவிட வேண்டும்? வாயினால் செய்யத்தக்க பாவங்கள். கொலோசையர் 3:8 எதை விட்டுவிடணும்? மாம்சாளுக்கு. 1 பேதுரு 3:21 எதை விட்டு விடணும்? சகலவித பொய். எபேசியர் 4:25 எதை விட்டு விடணும்? மாம்சத்தால் கரைபட்ட வஸ்திரத்தை. யூதா 23 எதை விட்டு விடணும்? தெய்வமல்லாதவைகளை. ஒன்றாவது ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்ன வைக்கப்பட்டிருக்கிற சவால் இழுக்கும் உலகம். 2வது அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சவால், அதையும் ஏற்றுக்கிட்டேன், இதையும் கொண்டு பயணம் செய்ய முடியாது. நான் ஒன்ன பெற்றுக்கிட்டேன், இன்னொன்ன விட்டுடணும். விலை உயர்ந்ததை பெற்றுக்கொண்டேன்,
விலை இல்லாதவைகளை விட்டு தள்ளணும். பவுல் சொல்றாரு, லாபமான யாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்.